அத்தியாயத்துல வந்துட்டு வசனம் 161ல இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாருன் உலாயிக அலைஹிம் லஹ்னத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். யார் இந்த இவ்வேதத்தை உண்மைகளை நிராகரிக்கிறார்களோ, இன்னும் நிராகரிக்கும் காபிர்களாகவே மறுத்து விடுகிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடையும் மனிதர்கள் அனைவருடைய சாபம் உண்டாகும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் வேதத்தை நம்பாதனால தான் இதெல்லாம் செய்யறான். அப்ப அந்த வேதத்தை நம்பாதனால இதெல்லாம் சேர்ந்ததுனால அல்லாவே என்ன சொல்லிட்டான் பாத்தீங்களா, அவர்கள் மீது மலக்குகளுடைய மனிதர்களுடைய அனைவருடைய சாபம் உண்டாகும் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லிட்டான். ஏன்னா இவன் மறுமையை நம்பாம தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். புறம் பேசுறது, அடுத்தவனை கெடுக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதத்தை அழுச்சாட்டியமாக அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த குர்ஆன்ல எல்லாத்தையுமே அறிவிச்சிருக்கான். இது மறுமையை நம்பாதவர்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை. அவர் தான் அந்த தீயவர்களாக மாறுகிறார்கள். அப்போது தீயவர்களாக மாறினால் என்ன நடக்கும் கபூர்ல? அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் இறந்து போவார்கள். அவர்களுக்கு கபூரில் என்ன வேதனை நடக்கும்? ஏனென்றால் இவ்வளவு அழுச்சாட்டியம் பண்ணி கொண்டு அவர் நிராகரிச்ச வண்ணமாக மறைந்து விட்டார். மரணித்தவுடன் இவர் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்த பிறகு விசாரணை செய்யப்படும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபயகூலானி யகூ, 2 மலக்குமார்கள் வருவார்கள். வந்தவுடன் என்ன கேட்பாங்க அந்த மனிதர்கிட்ட? மன் ரப்புக்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்விதான். மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம இங்க உலகத்துல நம்ம என்ன சொல்லுவோம், என்னப்பா 3 கேள்வி தானே, அந்த 3 கேள்விக்கு நம்ம என்ன பெரிய விஷயமா, பதில் சொல்றது கஷ்டமா? இந்த மாதிரி தீய செயல்கள் சேர்ந்து விட்டு நீங்கள் அனாச்சாரம் அட்டூழியங்கள்லாம் பண்ணிவிட்டு இங்க வட்டிக்கு